ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் மொபைலில் யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணக்கூடிய அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சில யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸும் இருக்குது. மொத்தத்தில் ஒரு 3 அப்டேட் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய 2 அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் யூடியூப் வீடியோஸ் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுற விதமாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல்ல சின்ன சின்ன எடிட் பண்றது நம்ம வீடியோ மொபைல் ஆப்லயே பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 அப்டேட்டையும் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டேட்டா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ரெக்கமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய சேனல்ல தெரிவிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல்ல ஓவரால் அனலிட்டிக்ஸ் பேஜ்ல ஓவர் வியூல இருக்கும்போது அதில் வியூஸ் பேஜ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓடும். அது 3 விஷயங்கள் இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸும் அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு அப்டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தின டீடைல்ஸும் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல ஐகான்ல எண்ட் ஸ்கிரீன்ல எல்லாம் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் உங்களுடைய சேனல் க்ரோ பண்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அதுல கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய வீடியோ கண்டென்ட் எப்படி இருந்தா ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க, அது எவ்வளவு நேரம் இருந்தா பெட்டரா இருக்கும், யூடியூப்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி சில டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஸோ மறக்காம அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க நினைச்ச அப்டேட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சேனல் எடிட்டிங். நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மெயின் ஆப்ல சேனல் எடிட்டிங் பண்ணுவோம். அதாவது சேனல் நேம், பேனர், லோகோ, டிஸ்கிரிப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா சேனல் அபவுட் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே ப்ராப்பரா எடிட் பண்றது அப்படிங்கிறது நம்ம யூடியூப் மெயின் ஆப்ல மொபைல் மூலியமா நம்ம பண்ணுவோம். பட் அது மட்டும் இல்லாம நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லயே இப்போ பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே அவைலபிள் ஆகல. பட் இந்த மந்த் முடியறதுக்குள்ள அவைலபிள் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோவா இது ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. 2 அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா மொபைல மேஜரா நிறைய ஒர்க் பண்றாங்க கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே பக்கவா இருக்கும் இந்த ஒரு அப்டேட். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பத்தின டீடைல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிளேசஸ் மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் இது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிராவல், ரீக்ரியேஷன், பிசினஸ் இந்த சில முக்கியமான வீடியோஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேசஸ் மென்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட்னுடைய அந்த லொகேஷன், அதாவது ஃபேன் கோட் யூடியூப் சேனல்ல ஃபேன் கோட்னுடைய லொகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கார்பரேட் ஆஃபீஸ்னுடைய லொகேஷன் ஸோ 4.4 ரேட்டிங் டோட்டலா பண்ணவங்க எத்தனை பேர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கூகுள்ல நமக்கு எந்த மாதிரி ஷோ பண்ணுமோ அதே மாதிரி லொகேஷன் டீடைல்ஸ் நமக்கு வீடியோலயே ஷோ பண்ணும். அது நம்மளுடைய அனுமதியோட இருக்கலாம். லைக் நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்றாங்கன்னா பர்டிகுலரா அந்த ஒரு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அலோ ஆட்டோமேட்டிக் பிளேசஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிரும். அந்த பாக்ஸ்ல டிக் எடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பிளேசஸ் மென்ஷன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த அப்டேட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த அப்டேட்ஸ் வந்திருக்கு, வரல, பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அப்டேட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.